உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. ஆனா உங்க குடும்பத்துல இருந்து அடுத்த ஒரு ஜெனரேஷனும் இதே மாதிரி டான்ஸ் அப்படியே செம்மையா ஆடிட்டு வருவாங்கன்னு பார்த்தா எங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. உங்களோட சன் ஒரு சிங்கர். அம்மாவுக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ஹார்மோனியம் ரொம்ப நல்லா வாசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பட் கேட்டதில்லை. அக்கா சொல்லி தான் எனக்கு தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன் பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவங்க மேடமுடைய பாட்டு பயங்கரமாக கேட்டேன் குழந்தையில. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அந்த பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் பத்மா சுப்ரமணியோடைய டான்ஸ் போய் பார்த்தேன் அந்த பாட்டு கேட்கறதுக்காகவே. ஸோ இது மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த மைண்ட் இருந்துகிட்டே இருந்தனால தான் பிறந்தவொன்னே இப்படி ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் குழந்தையிலேருந்தே ரிதத்தோடையே தான் இருப்பான். எல்லாமே ஒரு பால் புட்டி கொடுத்து குடிக்க போனால் கூட அதை குடிக்கும் போது கூட அந்த பாட்டோடையே தான் பண்ண அப்படி தான் குடிப்பான் அவன். எல்லாமே ரிதம்லேயே இருப்பான் அவன். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே இவனுக்கு அந்த டான்ஸ் ரிதம் நல்லா தெரியுது அப்படின்னா. அது மாதிரி ஏதாவது ஜதி சொன்னால் ட்ரம்ஸு, அப்புறம் ட்ரம்ஸ் கற்றுக் கொடுக்க போகும்போது நான் கண்டிப்பாக அதில் லக்ஷ்மணன் சுத்தி அவங்கள சொல்லணும். நான் இவன் வாசிக்கிறான்னு சொன்னோடனே அவர் வந்து கிஃப்டாகவே சின்ன ட்ரம்ஸ் கொடுத்தாரு. எத்தனை வயசுல இருந்து மாஸ்டர்? இது எல்லாமே 1.5 வயசு 2 வயசு 2 வயசு இருக்குமா? 2 வயசு இருக்கும்ல. 2 வயசில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் நல்லா கற்றுக் கொடுத்தாரு. செகண்ட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டார், ரூம் எல்லாம் லாக் பண்ணி கற்றுக் கொடுத்தோன்னே பயந்துட்டான் குழந்தை. எனக்கு இருக்கிறது ஒரு பையன், அவன் பயந்துட்டானா வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டேன். நான் அவனை வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் அட்வைஸ் பண்ணுவேன், இது கற்றுக்கிட்டானே. ஸோ உனக்கு ட்ரம்ஸ் பிடிக்கும், நீ இந்த மாதிரி வாசிக்கிறனால அப்படின்னு. இல்லைம்மா இருட்டில் கற்றுக் கொடுக்குறாரு, எனக்கு பயமாக இருக்கு. பாட்டு இப்படி யார்கிட்ட கற்றுக் கொடுக்குறது, யார் கற்றுக் கொடுக்குறது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் சும்மா பாடிக்கிட்டே இருப்பான். சண்டை வாசிக்க கற்றுக் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கற்றுக் கொடுக்கும். தனுஜ் தான் வந்து கூப்பிட்டு, அவர் பாலக்காடு இது ரொம்ப நல்லா பாடுவார். அவர் வந்து ஒரு 6 வயசா 6-7 வயசில் ஸ்டார்ட் பண்ணார். 2 இயர்ஸ் தான். அதுக்குள்ளே நாங்கள் வீடு மாற்றிட்டோம். வீடு ஈஸியார் வந்த உடனே கற்றுக் கொடுக்க முடியாமல் போச்சு. பட் அவனுக்கு சின்ன வயசுலேயே அந்த ரிதம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஊருக்கு போனால் மேடையில் ஏற்றிடுவேன், நீ பாடுன்னு சொன்னோன்னா அவன் ரிஹர்சல் நல்லா பண்ணுவான் அவன். ஸோ அப்படி தான் வந்தது பாட்டு. இவ்வளோ பேர் ஃபேமிலியில் எல்லாரும் சூப்பரான டான்சர்ஸ், இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்க டான்சர்ஸ், நம்ம ஒரு சிங்கர் அப்படின்றப்போ இந்த வேரியேஷனை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அண்ட் வீட்டில் யார் இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தது? அம்மா தான் பெரிய சப்போர்ட். அஃப்கோர்ஸ் அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க என்னோட சிங்கிங்கோட பேஷன். ஏன்னா நான் குட்டியாக இருக்கும்போதே எனக்கே சிங்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அம்மா அது பார்த்துட்டு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணிவிட்டு இன்னும் அதை கர்நாடிக் லேர்ன் பண்ணி வச்சாங்க. அது எனக்கு அம்மா தான் பெரிய மோட்டிவேஷன். தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அப்புறம் வேற ஃபுல் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ரசிக்கிறது வந்து அவங்க அப்பா தான். இவன் பாட்டை ரொம்ப ரசிக்கிறது அவங்க அப்பா தான் ரசிப்பான். கார் ஓட்டிகிட்டு போனாலும் பாடுறா. இப்போ வரும்போதும் ரஹ்மான் சாருடைய கசல் சாங் வந்து பாடிட்டு தான் வந்தான். எல்லா டைமும் இருக்கிறது. மாஸ்டர் இருந்தாலும் எப்போவாவது ஒரு தடவை பையன் பாடி நம்ம ஆடினா நல்லா இருக்குமேன்ற மாதிரி வீட்டில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணி நாங்கள் இன்ஸ்டாலே போட்டிருக்கோம். என்ன பாட்டு? கிருஷ்ணர் பாட்டு.